Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க Senthilnathan. இன்னைக்கு நம்ம molecular basis of inheritanceல DNA fingerprinting பார்க்கலாம். So DNA fingerprinting முதல்ல இன்வென்ட் பண்ணது யாருன்னா அலெக்ஸ் ஜெஃப்ரி. அதனால தான் அலெக்ஸ் ஜெஃப்ரியை father of DNA fingerprinting அப்படின்னு சொல்றாங்க. So DNA fingerprinting ஓட father யாரு அப்படின்னா அலெக்ஸ் ஜெஃப்ரி. இவர் முதல்ல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை 1984 கண்டுபிடிச்சாரு இன் த லெஸ்டர் யூனிவர்சிட்டி யுனைடெட் கிங்டம். தென் டாக்டர் விகே கஷ்யப் அண்ட் டாக்டர் லால்ஜி சிங் இவங்க ரெண்டு பேரும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை முதல்ல இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க எந்த சென்டரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சென்டர் ஃபார் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி சிசிஎம்பின்னு சொல்லுவாங்க, ஹைதராபாத்தில் இருக்குது. அங்கே தான் முதல்ல இந்தியாவில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் டாக்டர் லால்ஜி சிங் அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் டிஎன்ஏ fingerprinting. ஸோ இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலெக்ஸ் ஜெஃப்ரி தான் ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டாக்டர் லால்ஜி சிங் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ டோன்ட் ஃபர்கெட் தீஸ் டூ. இது எக்ஸாமில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது என்ன? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்குது. ஒன்று டிஎன்ஏ டைப்பிங்னு சொல்லுவோம், இல்லை டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ to determine nucleotide sequence of certain area of our DNA. நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய சில ஏரியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், என்டையர் டிஎன்ஏவோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் கிடையாது, சில ஏரியா. அந்த ஏரியா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ certain area, ஸோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், certain area of DNA. So to determine கண்டுபிடிக்கிறது, to determine nucleotide sequence of certain area of DNA which is unique to each individual. So individualனா ஒவ்வொரு நபருக்கும் அது தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடு உடையதாக இருக்கும். யூனிக் அப்படின்னா தனித்தன்மைன்னு அர்த்தம். ஸோ இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த certain area of டிஎன்ஏவோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறோம். ஸோ நம்மளோட கை விரல்கள் டிப்பில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஆனால் அதை சர்ஜரி மூலியமாவோ இல்லை ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிட்டாலோ அந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கில் சேஞ்சஸ் மாறுபாடு வந்துடும். ஆனால் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுலையும் டிஷ்யூலையும் ஆர்கன்லையும் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஸோ இதை எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்னாலையும் ஆல்டர் பண்ண முடியாது. அதனால் இட் இஸ் ஐடியல் வேனா மிக சரியான வழி to distinguish an individual from other people. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரையும் மற்றவங்க கிட்டேருந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சூட்டபிள் வேயாக இருக்கும். ஸோ தட் இஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இப்போ நம்ம பார்க்குறது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் ஃபஸ்ட்டு வர்றது இண்டிவிஜுவாலிட்டி டு ஈச் ஹியூமன் பீயிங். ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் எக்ஸப்ட் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ், ஸோ ஒரு கரு இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க, அவங்கள தவிர மற்றபடி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டிஃபர் ஆகும். ஆனால் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 0.1% அவுட் ஆஃப் 100% ஆஃப் டிஎன்ஏ. ஹியூமன் பீயிங்கோட டிஎன்ஏல 100%ல் 99.9% சிமிலராக இருக்கும். டிஸ்சிமிலர் இருக்கிறது 0.1% தான். ஸோ இந்த 0.1% டிஸ்சிமிலர் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் இண்டிவிஜுவாலிட்டியை கொடுக்குது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்லேருந்து இன்னொரு ஹியூமன் பீயிங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஜீனோம்னு பார்த்தீங்கன்னா இதில் நியூமரஸ் ஸ்மால் நான் கோடிங் சீக்வன்ஸ் இருக்கும். நான் கோடிங் சீக்வன்ஸ்னால் அது எந்த ஒரு கேரக்டரையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாது, ஜங்க் டிஎன்ஏ அப்படிம்பாங்க. ஸோ அது டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவாக இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது, டிரான்ஸ்லேஷன் நடக்காது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணாது. அந்த டிஎன்ஏ அப்படியே எந்த ஃபங்க்ஷனும் பண்ணாத ஒரு ஏரியா ஆஃப் டிஎன்ஏ. நம்ம டிஎன்ஏல ஒரு குறிப்பிட்ட ஏரியா எந்த ஃபங்க்ஷனுமே பண்ணாமல் இருக்கும், அதை தான் நான் கோடிங் சீக்வன்ஸ் அப்படிமோ. ஸோ எந்த கேரக்டரையும் இந்த டிஎன்ஏ கண்ட்ரோல் பண்ணாது, எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஏரியா, ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நான் கோடிங் சீக்வன்ஸ். ஆனாலும் அது இன்ஹெரிட்டபிள், ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கடத்தப்படும். சரி, எங்கெல்லாம் இந்த 0.1% டிஃப்ரென்சஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இட் அக்கர் நியர் டீலோமியர் ரீஜன் ஆஃப் குரோமோசோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோமில் நம்ம படிப்போம் டீலோமியர், சென்ட்ரோமியர்ஸ்லாம். ஸோ இந்த ரீஜனுக்கு பக்கத்தில் நான் கோடிங் சீக்வன்ஸ் இருக்கும்.
Y குரோமோசோமில் இருக்கும் அண்ட் ஹெட்டிரோக்ரோமேட்டினில் இருக்கும். நம்ம டிஎன்ஏல 2 ரீஜன் பிரிப்போம், யூ குரோமேட்டின் அண்ட் ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படின்னு. யூக்ரோமேட்டின் அப்படிங்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ், கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஹெட்டிரோக்ரோமேட்டின் அப்படிங்கிறது கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஜங்க் டிஎன்ஏ. டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ் டிஎன்ஏ தான் நம்ம ஹெட்ரோக்ரோமேட்டின்போம். அதாவது இது எந்த ஒரு ஆர்என்ஏவையும் சிந்தசிஸ் பண்ணாது. ஸோ எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் பார்ட் தான். நெக்ஸ்ட்டு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் மூலியமாக தான் நம்ம டிஎன்ஏவை பிரிக்கிறோம். அப்படி டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரிஃபிகேஷன் அப்பேரட்டஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த சென்ட்ரிஃபியூஜ் அப்பேரட்டஸில் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் அப்பேரட்டஸில் நம்ம டிஎன்ஏவை இல்லை ஒரு டிஷ்யூவை வைக்கும் போது அந்த டிஎன்ஏல 2 பார்ட் கிடைக்கும். ஒன்று பல்க் டிஎன்ஏ விச் இஸ் ஃபங்க்ஷனல் ஒன், டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் ஒன். இது நமக்கு வேணாம். சேட்டிலைட் டிஎன்ஏ தான் நமக்கு வேணும். சேட்டிலைட் டிஎன்ஏ தான் இன்ஆக்டிவ் டிஎன்ஏ, டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ் ஜங்க் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறது. இந்த சேட்டிலைட் டிஎன்ஏல 2 பார்ட் நமக்கு கிடைக்கும். ஒன்று மைக்ரோ சேட்டலைட்ஸ், இன்னொன்று மினி சேட்டலைட்ஸ். இதில் நமக்கு மினி சேட்டலைட்ஸ் தான் இந்த 0.1% டிஃப்ரென்ஸை நமக்கு காட்ட போகிறது. ஓகே, ஸோ சேட்டிலைட் டிஎன்ஏ அதில் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. என்ன, ஒரு இண்டிவிஜுவலில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இண்டிவிஜுவலில் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் பாலிமார்ஃபிசம். மார்ஃபிசம்ங்கிறது ஸ்ட்ரக்சர், பாலினா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே இந்த சேட்டலைட் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் மாறி மாறி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறோம். தட் இஸ் டியூ டு வேரியேஷன். வேரியேஷன் தான் பாலிமார்ஃபிசத்துக்கு காரணமாக இருக்குது. வேரியேஷன் எதனால் வருதுன்னா மியூட்டேஷனால் வருது. இந்த மியூட்டேஷன் நடந்தால் நார்மலாக ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ இருக்கக்கூடிய பல்க் டிஎன்ஏல மியூட்டேஷன் நடந்தால் அது கேன்சர் செல்ஸாக எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆனால் இது நான் ஃபங்க்ஷனலில் தான் இந்த மியூட்டேஷன் நடக்குது, சேஞ்சஸ் வருது. இது எந்த ஒரு கேரக்டரையும் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த பாலிமார்ஃபிசம், வேரியேஷன், மியூட்டேஷன்னால இந்த சேட்டலைட் டிஎன்ஏல இந்த வேரியேஷன்ஸ்லாம் வரதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் மார்ஃபாலஜிக்கலாவோ இல்லை ஃபிசியோலாஜிக்கலாவோ வராது. ஸோ தேர் வில் பி நோ சைட் எஃபெக்ட். ஆனால் இது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படும் அப்படிங்கிறது ஃபேக்ட். நெக்ஸ்ட் டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் இருக்கு இல்லையா, இதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு பேசிஸ். இது இல்லைன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கிடையாது. ஏன்னா டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம்ங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் இன்னொரு இண்டிவிஜுவல் கிட்டேருந்து மற்ற பீப்புள் கிட்டேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ மினி சேட்டலைட்ஸ் தான் நமக்கு வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறது. ஸோ இந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்னா நமக்கு என்னன்னு தெரியணும். டேண்டம் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியணும். ஒரே மாதிரி இருக்க விஷயங்கள் திருப்பி திருப்பி இருக்கிறத நம்ம டேண்டம் அப்படிம்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீரோ சைக்கிள் ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. அந்த சைக்கிள் 10 தடவை ஒரே மாதிரி சைக்கிள் 10 தடவை அடிக்கிருந்தாங்கன்னா அந்த டேண்டம் ரிப்பீட்ஸோட நம்பர் 10. அங்கே ஒரே மாதிரி ஹீரோ சைக்கிள் 10 தடவை அடிக்கிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த பென் இருக்குது. ஸோ இந்த பென் மாதிரியே ஒரு 5 தடவை இந்த பென் திருப்பி 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 இதே செல்லோ ஒயிட் மேட் பென் வந்து 10 தடவை இருந்துச்சு இல்லை 5 தடவை இருந்துச்சுன்னா இதோட டேண்டம் ரிப்பீட் 5, இல்லைனா 10 டைம்ஸ் இருந்ததுன்னா 10 அப்படிம்போம். ஸோ இந்த டேண்டம் ரிப்பீட் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் ஏ டி ஒரே மாதிரியே பேஸ் பேர் ரிப்பீட் ஆயிருக்கா, இதை தான் டேண்டம் ரிப்பீட்மாங்க. சம்டைம்ஸ் ஜி சி. ஸோ இங்கே டேண்டம் ரிப்பீட் வந்து 3, இங்கே டேண்டம் ரிப்பீட் வந்து 4. ஸோ இந்த டேண்டம் ரிப்பீட் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு 4 இருக்குது. நான் ஃபங்க்ஷனல், நான் டிரான்ஸ்லேஷன் நடக்கக்கூடிய ஏரியாவில் தான், டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ் ஏரியாவில் தான் இந்த டேண்டம் ரிப்பீட் இருக்குது. ஸோ இதனால் எந்த ஒரு கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆக போகிறதில்ல. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த டேண்டம் ரிப்பீட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேரி ஆகியிருக்கும். அதனால தான் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறோம், VNTR. இந்த VNTRை வச்சு தான் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மதர் ஃபாதர் 2 பேருக்கும் சைல்டு பிறந்திருக்காங்க. மதரோட நான் டிரான்ஸ்கிரிப்ஷனல் டிஎன்ஏ ஏரியாவில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸை நம்ம இந்த மாதிரி அகரோஸ் ஜெல், சதன் பிளாட்டிங் வச்சு பிக்சர் எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஃபாதர்கிட்ட இருந்து எடுத்து பிக்சர் வச்சுக்கிறோம். எக்ஸாக்டாக சைல்டுக்கிட்ட 50% ஆஃப் த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் மதர் மாதிரியும் அதர் 50% ஃபாதர் மாதிரியும் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஒரு குழந்தைக்கு தகப்பன் நான் இல்லை அப்படின்னு ஒருத்தர் டவுட் படுறாரு அப்படின்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை வச்சு பார்க்கும்போது அந்த ஃபாதரோட எக்ஸாக்ட்
50% வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அந்த குழந்தைக்கு இருக்கும். மதரோட வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அந்த குழந்தைக்கு 50% எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ அப்போ இவர் தான் ஃபாதர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்த பாக்ஸில் நம்ம இந்த மாதிரி வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறாங்க அதை டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது டெக்னிக் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூ ஹாவ் டு எக்ஸ்ட்ராக்ட் டிஎன்ஏவை தனியாக பிரித்து எடுக்கணும் ஃப்ரம் த நியூக்ளியை ஆஃப் வாட், நமக்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்குதோ, என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுலேருந்து ஹேர் ஃபாலிகுலாக இருக்கலாம், சலைவாவாக இருக்கலாம், ரெட் பிளட் செல்ஸ், ஸ்பெர்மட்டோசோவா அதாவது ஸ்பெர்ம் செல்ஸ், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ நமக்கு கிடைச்ச சாம்பிளில் இருந்து அதோட நியூக்ளியிலேருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட்னா தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ தனியாக எடுத்த டிஎன்ஏவை சின்ன சின்ன பீஸாக ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் பண்ணிக்கணும் யூஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் என்சைம். ஸோ அந்த சின்ன சின்ன பீஸில் தான் நமக்கு வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது. நெக்ஸ்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் செப்பரேட்டட் யூஸிங் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஸோ இந்த அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் என்ன பண்ணும், நம்ம சின்ன சின்ன பீஸாக டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு கட் பண்ணிட்டோம் இல்லையா, அதை தனித்தனியாக பிரித்து கொடுக்கறதுக்கு அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். தென் VNTR வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ், இதுதான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃபர் ஆயிருக்கும். மற்றபடி 99.9% ஆஃப் த டிஎன்ஏ எல்லாருக்குமே ஈவனாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே VNTR மட்டும்தான் டிஃபரன்ஷியேட்டாக இருக்க போகுது. ஸோ இதை நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம், நம்ம டிஎன்ஏவை சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு பல்க் டிஎன்ஏ அண்ட் சேட்டலைட் டிஎன்ஏன்னு கிடைக்கும். சேட்டலைட் டிஎன்ஏல மைக்ரோ சேட்டலைட், மினி சேட்டலைட் இருக்கும். மினி சேட்டலைட்டில் தான் நமக்கு VNTR இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸ்லேருந்து மினி சேட்டலைட்லேருந்து நம்ம VNTRை செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ செப்பரேட் பண்ணி எடுத்த VNTR வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸை மல்டிப்ளை பண்ணணும் பை யூஸிங் PCR டெக்னிக். வி நோ வெல் அபவுட் PCR டெக்னிக். PCR டெக்னிக் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். தென் இட் இஸ் ஸ்பிளிட் இன்டு சிங்கிள் ஸ்ட்ராண்டட். ஸோ VNTRல இருக்கக்கூடிய டபுள் ஸ்ட்ராண்டட் ஃப்ராக்மெண்ட்ஸை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஃப்ராக்மெண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்கலைன் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்கலைன் கெமிக்கல்ஸ் கொடுக்கும்போது டிஎன்ஏவோட டபுள் ஸ்டாண்டர்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறும். தென் நம்ம ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ராப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆர்டிஃபிஷியலாக நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸை லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸை யூஸ் பண்ணும்போது அதை நம்ம எக்ஸ்ரே ஃபில்மாக எடுக்கலாம். ஸோ ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ராப்ஸ் poured over nylon membrane. ஸோ நைலான் மெம்ப்ரெயினில் ரேடியோ ஆக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய நம்ம பாசிபிள் நியூக்ளியோடைட்ஸை போடுவோம். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி நியூக்ளியோடைட்ஸ்லாம் இந்த VNTR சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கா, அதோட காம்ப்ளிமெண்ட்ரி டபுள் ஸ்டாண்டாக மாறும், போய் பைண்ட் ஆகும். அப்படி பைண்ட் ஆகிற இந்த ப்ராசஸை நம்ம வந்து சதன் பிளாட்டிங் அப்படிம்போம். தென் ஆட்டோ ரேடியோகிராஃபியை யூஸ் பண்ணி எக்ஸ்ரே ஃபிலிம் எடுப்போம். ஸோ இப்போது ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸ் போய் VNTRோட பைண்ட் ஆனதுனால அதோட பிக்சர் நமக்கு டார்க் பேண்ட்ஸாக தெரியும். இந்த டார்க் பேண்ட்ஸ் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஸோ இப்படி தான் ஆட்டோ ரேடியோகிராஃபியை யூஸ் பண்ணி அண்ட் தென் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ராப்ஸை யூஸ் பண்ணி நம்ம VNTRஸை டார்க் பேண்ட்ஸாக பிக்சர் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த டார்க் பேண்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஸோ நமக்கு கிடைச்ச சாம்பிளில் இருந்து இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணி இந்த மெத்தடில் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸை நம்ம கொண்டு வரோம். இப்போ நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். எதுக்கெல்லாம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் ஆகுதுன்னு. இண்டிவிஜுவாலிட்டி, எப்படி ஒரு ஹியூமன் அதர் பீப்புள் கிட்டேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி இருக்கான் அப்படின்ற இண்டிவிஜுவல் கேரக்டரை அவனை வேறுபடுத்தி காட்ட, மற்ற பீப்புள் கிட்ட இருந்து உலகத்தில் இருக்க அத்தனை பேர்கிட்ட இருந்தும் ஒரு ஆளை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஆனால் இதில் எக்ஸப்ஷன் இருக்குது. மோனோசைகோட்டிக் ட்வின்ஸுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த 0.1% மினி சேட்டலைட்டில் இருக்க VNTR ஒரே மாதிரி இருக்கும் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸுக்கு. அதாவது ஒரு கரு இரட்டையர்னு சொல்லுவாங்க. தடம் அப்படின்ற தமிழ் படத்தில் இதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கரு இரட்டையராக இருந்தால் அவங்களுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சிமிலராக தான் இருக்கும். பட் அதர் தென் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் ஒரு பீப்புள் மற்ற எல்லார்கிட்ட இருந்தும் டிஃப்ரெண்ட் ஆகி தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மெட்டர்னிட்டி டிஸ்பியூட்ஸ். அதாவது ஒரு குழந்தை ஒரு பொண்ணுக்கு பிறந்துட்டாங்க, அந்த குழந்தையோட அப்பா இவர் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்த குழந்தைக்கு தகப்பன் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணி பார்க்கும்போது
அந்த ஆளோட 50% VNTR வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் இந்த குழந்தைக்கு இருந்ததா அவர் தான் ஃபாதர்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹியூமன் லீனியேஜ், எந்தெந்த ஆர்கானிசத்திலிருந்து ஹியூமன் இவால்வ் ஆகி வந்திருப்பான், ஹியூமன் பீயிங்கோட முன்னோர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த DNA ஃபிங்கர் பிரிண்டிங் ஹெல்ப் பண்ணும். தென் ஹெரிடிட்ரி டிசீஸ். ஸோ ஹெரிடிட்ரி டிசீஸோட பாசிபிலிட்டி, இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெரிடிட்டபிள் டிசீஸ், அதாவது ஜெனட்டிக் டிசார்டர் அப்படியே ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வருமா அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபாரன்சிக் அப்படிங்கிறது குற்றவியல், எங்கேயாவது குற்றம் நடந்திருக்க இடத்துல ஒரு சாம்பிள் ஹேரோ இல்லை ஒரு பிளட்டோ இல்லை ஒரு ஸ்போமோ சாம்பிள் கிடைக்கும் போது அதுலேருந்து டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணி இருக்கிற சஸ்பெக்டில் யார் வந்து கொலை பண்ணியிருக்கான் இல்லை ஏதாவது தவறு பண்ணியிருக்கான்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். தென் சோசியாலஜி, ஹியூமன் பீயிங் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகிறாங்க, அவங்க பூர்வீகம் எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஜீனோகிராஃபி அப்படிங்கிற ஸ்டடிங்கிறது இந்த ஸ்டடி ஆஃப் மைக்ரேட்டரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ஸ்பீசிஸ். ஸோ ஹியூமன் பீயிங் எங்கே இருந்து ஆரிஜினேட் ஆகி எங்கேருந்து அவன் உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி போயிருப்பான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஸ்டடியை ஜீனோகிராஃபின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கும் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.